தேவன் நம்ம ஆராதனை ஸ்தலத்துல தேவன் மகிமைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். எடுத்துக்காக சரி. ஹல்லேலூயா. ஆனா கேட்கிற சத்தியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிக்கும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வருது. ஹல்லேலூயா. முதலாவது பாத்தீங்கன்னா வெறுமை. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வெறுமை, ரெண்டாவது என்னன்னா பிரயாசம், அதுக்கப்புறம் வெற்றி. இந்த மூணுமே இருக்கும். மூணுமே நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு மூணு விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வெறுமையா இருக்கும், அடுத்தது அங்கே பிரயாசப்படணும், அதுக்கப்புறமா அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும். வெற்றின்னு சொல்றதை விட வெற்றின்னு சொல்லணும்னா என்ன ஆசீர்வாதம்னு நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை வெறுமையாக்குறார். ஹல்லேலூயா. அப்போ எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தேவனை ஆசீர்வதிக்கணும்னா நம்மளை முதல்ல என்ன பண்றாரு, எம்டி ஆக்குறாரு. ஹல்லேலூயா. இப்போ ஃபர்ஸ்ட் எம்டி ஆக்குறாரு, அப்புறமா தான் எம்டி ஆக்குறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம விசுவாசத்துல நிலைத்தது நாம தொடர்ந்து முயற்சி. ஆண்டவர் நம்மளை வெறுமையாக்கிட்டாரு. நீங்க வருத்தக்கூடாது. ஐயோ எனக்கு வேலை இல்லாம இருக்கேன், என் படகு காலியா இருக்கு, இப்போ எனக்கு சுத்தமா எதுவுமே இல்லையே, எந்த ஆதாரமே இல்லையே, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆண்டவர் உங்களை நிரப்புறதுக்காக தான் இப்படி வச்சிருக்கிறார், இப்படி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இதுல 3 பேருக்கு வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அன்னாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். தீர்க்கதரிசி மனைவி அவங்க குடும்பத்துடைய வாழ்க்கையை பார்க்க போறோம். பேதுருடைய படங்களையும் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இப்போ அன்னாருடைய கர்ப்பத்தை கர்த்தர் வெறுமையாக்கினார். ஹல்லேலூயா. அந்த குழந்தையும் இல்லை, அவள் மலட்டு தலைமையா தான் கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசி புத்திரர் கடன் கொடுத்தவங்கலாம் வந்து பசங்களை பிடிச்சிட்டு போற அளவுக்கு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லாத பர்ஸ் வெறுமையா இருக்கு. அப்போ அங்கேயும் வெறுமையா பார்க்கணும். பேதுரு படகு ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருந்துச்சு. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி, நிரம்பி வளர ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை எம்டி ஆக்குறாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களை அதே இடத்துல எம்டி ஆக்குறாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எம்டினா அர்த்தம் மேனேஜிங் டைரக்டர். நீங்க மேனேஜ் பண்ற அளவுக்கு உங்களை பெரிய டைரக்டரா மாத்துறாரு. ஹல்லேலூயா. சோ நான் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டு நீங்க ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் மாத்திரம் உங்க வாழ்க்கையில சாத்தியமே தவிர இது மந்திரத்துல மாங்கா வர விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. ஜீவம் பாப்பட்டா இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம், நாளைக்கு காத்தா நம்ம பெரிய லெவல் வந்துடும்ன்ற மந்திரம் அல்ல. இது பைபிளுடைய பிபிலிக்கல் ஃபார்முலா. இதை நீங்க கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில தேவன் வெறுமையை அனுமதிக்கிறார். ரெண்டாவது விஷயம் நாம என்ன செய்யணும்னா அந்த வெறுமையில தேவன் ரெண்டாவது ஸ்டெப்புக்கு நாம போகணும்னு நினைக்கிறார். அது என்ன ஸ்டெப் அப்படின்னாக்கா அங்க நீங்க பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அங்க நீங்க என்ன பண்ணணும், பிரயாசப்பட வேண்டும். இவங்க 3 பேருடைய வாழ்க்கையிலுமே பிரயாசப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அண்ணாளுடைய வார்த்தை அண்ணால எடுத்துக்கோ. 1 சாமுவேல் புத்தகம். அவங்க ரொம்ப அவமானப்படுறாங்க. குழந்தை இல்லாததுனால என்ன பண்றாங்க, மிகுந்த அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாளில் எது படிங்க. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக எண்ணினாலும் அவருடைய எல்லா குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தருக்கு வெறுமை உண்டாக்குகிறார். அங்க எம்டியை வைக்கிறார். ஹல்லேலூயா. எப்பயுமே நமக்கு ஒரு வெறுமை இல்லாம நல்லா திருப்தியா இருந்துச்சுன்னா நாம ஒழுங்கா கர்த்தரை தேட மாட்டோம். இல்லை அப்படிதானே? நம்ம ஒழுங்கா என்ன பண்ண மாட்டோம், கர்த்தரை தேட முடியாம போகுது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அன்னாலை கர்ப்பத்தை வெறுமையாக்குகிறார். இந்த குழந்தைகளும் ரொம்ப கஷ்டம் மட்டும் இல்ல, அவமானங்களும் நடக்குது. நீங்க அதை தொடர்ச்சி படிச்சு பாருங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடித்தபடியால் அவருடைய சக்கரத்தை அவளை துக்கப்படுத்தபடி அவள் மிகவும் விசனப்படுத்திக்கணும். ஸோ ரொம்ப வேதனைப்படுத்தி பேசிட்டே இருக்காங்க. அண்ணா எல்கானாக்கு 2 மனைவி, ஒரு மனைவி
குழந்தை இருக்கு, இன்னொரு மனைவி இல்ல. ஆமா, குழந்தை இல்லாதனால இதுதான் முதல் மனைவி, அண்ணா தான் முதல் மனைவி. ஸோ குழந்தை இல்லாதனால என்ன பண்றான்? விசனமா அவன் என்ன செய்யறான்னா ஃபர்ஸ்ட் பிரயாசப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த பிரயாசம்ன்ற வார்த்தைக்கு ஒரு 3 விஷயங்கள் அடங்கியிருக்கு. அல்லேலூயா. என்னன்னா அப்படின்னா பிரயாசம் என்பது அதுக்குள்ள என்ன வரணும்னா ஜெபம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரயாசம்ன்ற வார்த்தை என்ன வரணுமா? ஜெபம் வரணும். நீங்க எப்போ வெறுமையாகுதோ நீங்க அதிகமா கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆழமா ஜெபிக்கணும். ரெண்டாவது ஆழமா தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? படிக்கணும். அல்லேலூயா. நமக்கு வேலை இல்லாத நேரத்திலேயோ இல்லை ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறோம். ஆனால் ஜெபிக்கணும்னு நமக்கு தோண மாட்டேங்குது, பைபிள் வாசித்து தியானிக்கணும்னு தோண மாட்டேங்குது. நாம் என்ன செய்யணும்னா முதல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஜெபம்னா ரொம்ப டீப்பான ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பிரயாசம்னா 3 விஷயம் இருக்கணும். என்னென்ன விஷயம் இருக்கணும்? ஜெபம் இருக்கணும், பைபிள் வேத தியானம் ஆழமாக இருக்கணும். மூணாவது நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கடுமையா பிரயாசப்பட்டு உழைக்கணும். அல்லேலூயா. கடுமையா என்ன பண்ணணும்? பிரயாசப்பட்டு உழைக்க வேண்டும். தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் மாஸ்க் போடுங்க. நான் பேசுறதுனால மாஸ்க் போடல. சிலர் மாஸ்கை பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டீங்க. எல்லாரும் தயவுசெய்து தரமா மாஸ்க் போடணும்னு நான் பேசுறது உங்க மைக்கில் கேட்குதா? கேட்கலையா? தயவுசெய்து எல்லாரும் மாஸ்க் போடணும். டிஸ்டன்ஸாக உட்காருங்க. கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கு இல்லையா? அதனால தயவுசெய்து இதை நாம் கண்டிப்பாக செய்யணும். அப்போ முதல்ல நமக்குள்ள என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ஆனால் அது எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போய் சாப்பிடாம அழுது கொண்டே இருக்கோம். அவரு எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அங்க என்ன அவளை ஈடுபடல. அவர் சொல்றாரு, நீ ஏன் நான் தோணப்படுற, நான் 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு வந்து என்னது அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அங்க வந்து ஒன்றும் பண்ணல. உபதாசம் பாருங்க. சீராவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையத்திலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணார். வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் தேடுங்கள். அல்லேலூயா. அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். எப்படி ஜெபிக்கணும்? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போனாதான் வேலை நினைக்கிறேன். அதனால் மணிக்கணக்கில் கர்த்தருடைய சமூகத்தில் தேடி அவர் இருதயத்தை ஊற்றி இருதயத்தை ஊற்றி உடைச்சி அழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தான் நீங்க ஆழமா ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆழமா ஜெபிக்கிறார். மேலோட்டமான ஜெபம் உங்களுக்கு எந்த பலனையும் கொண்டு வராதுமா. நீங்க அரை ஜெபிக்கலாம், ஒரு கூட ஜெபிக்கலாம். ஆனா ஆழமா நீங்க ஜெபிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அல்லேலூயா. உங்க கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்ன்ற நிச்சயம் வந்த அப்புறமா தான் நீங்க அங்கிருந்து என்ன பண்ணணும்? ஜெபத்தை விட்டு வெளியே வரும். ஏதோ கடமையா ஜெபிக்கணும், சரி ஜெபம் பண்ணி சொல்லிடுவோம், எல்லாம் சொல்லிட்டு ஏற்றி போறோம். நமக்குள்ள ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா நம்ம ஏற்றி அந்த ஜெபத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? அது வரவே கூடாது. அல்லேலூயா. அவன் என்ன பண்றா? மனக்கசந்து மிகவும் அது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய வேதனைகள் எல்லாம் கர்த்தரை சொல்றான். வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியாக உங்க கவலை எல்லாம் யார் மேல வைக்கணுமா? அவர் மேல. உங்க தேவைகள், உங்க கவலைகள், உங்க பிரச்சனைகள் எல்லாம் யார்கிட்ட கொண்டு போகணும்? கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும். அப்போ கிரியை பிரயாசத்துல முக்கியமானது ஒன்று ஜபம். ஜபம் இல்லாவிட்டால் ஜெயம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. ஆழமா ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். அண்ணாளுக்கு போல கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, மனக்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உங்களுடைய அடியாருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாரை மறவாமல் ஏற்றருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைவன் என்ன பண்றது? ஒருத்தரை பண்ணிக்கணும்.
அண்ணா தன் இருதயத்திலே பேசினார். ஜபம் வாயிலிருந்து வரக்கூடாது, ஜபம் எங்க இருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் என்கிட்ட இப்படி சொல்லுவாங்க ஜபத்தை பற்றி. ஒரு சிலர் ரொம்ப பயங்கரமா ஜபத்தை கத்துவாங்க, பரலோகத்தை கேட்கறதுக்கு. ஒரு சிலர் உதட மட்டும்தான் செய்வான், அது பயங்கர சத்தமா பரலோகத்தை கேட்கலாம். அப்போ எங்கேருந்து ஜபிக்கணும்னா அண்ணாலை போல என்ன பண்ணணும்? இதை உடஞ்சி விட்டு ஜபம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்ட்லாம் போடல, அவர் உதடு மட்டும்தான் என்ன பண்ணிச்சான்? செஞ்சது. கண்ணீரோட அவர் என்ன பண்றா? இருதயத்துல இருந்து படிக்கிற அவர் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது எவ்வளோ இருக்கணும்னா நம்ம ஜபம் எவ்வளோ இருக்குது? 1 மணி நேரம். நம்ம அப்படியே ஜபிக்கிறோம். சபையில் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து எவ்வளோ ஜபிக்கிறோம்? 10 நிமிஷம் ஜபம். ஆனால் பெரிய வேலை கிடச்சினோம், பாக்கெட் ஃபுல்லாக ரொம்பினோம், பீரோ ஃபுல்லாக ரொம்பினோம், பேக் ஃபுல்லாக ரொம்பினோம். எவ்வளோ பெரிய பேராசை தெரியுமா? ஒரு ஊழியக்காரர்கிட்ட நிறைய பேர் ஜபம் பண்ணுவாங்க. என்ன அம்மா அவங்க பிரச்சனை? அவர் ஒரு தீர்ப்பு அவர் சார் என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் ஒவ்வொருத்தர் கேட்டு. அப்போ வரப்போ அதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் 5 லட்ச ரூபா ஜபம், 5 லட்ச ரூபா கடன். சரி எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறோமா? 5 நிமிஷம் ஜபம். திட்டி விட்டார் பக்கமெல்லாம் உங்களுக்கு 5 லட்ச ரூபா கடன் வச்சுக்க 5 நிமிஷம் ஜபம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நிறைய பேர் அந்த நிலைமை தான் இருக்கும். நம்ம பிரச்சனை பெருசு, ஆனால் நம்ம ஜபிக்கிற ஜபம் குட்டி ஜபம், ஒரு குட்டி வேத வாசம், ஒரு குட்டி தியானம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கு. தேவ சமூகத்தில் நீங்க நெல்லு, கர்த்தரை தேடுங்க. அவர் மட்டுமே எல்லா காரியத்தையும் மாற்ற முடியும், அவர் மட்டுமே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ முதல்ல அண்ணால் செய்தது பிரயாசம். அதுல பிரயாசத்துல முக்கியமானது பொறுத்தையோடு கூட ஜபம். அல்லேலூயா. பொறுத்தையோடு கூட ஒரு ஜபம். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணாலும் நம்ம ஞானமாகவும் பண்ணணும். பொருத்தனை பண்ண என்ன பண்ணோம்? நம்மளால முடியாதது போய் என்ன பண்ணக்கூடாது? பொருத்தனை பண்ணக்கூடாது. தேவை விரும்பாததையும் பொருத்தனை பண்ணக்கூடாது. இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொருத்தனை பண்ணிடுவார். யார் அது? ஆமா, பேர் என்ன? யெப்தா. ஆண்டவர் அவர் சர்வாங்க தண்டவாளிகளை விரும்புகிறார். அல்லேலூயா. அது ஒரு நரபலி விரும்புறது கிடையாது. ஒரு மனுஷனை பலியிடணும்னு தேவன் விரும்புறது இல்லை. ஆளை வெட்டி நீங்க கொடுக்கணும்னு கர்த்தரை கேட்க மாட்டாரு, அது பேய்க்கு தான் கேட்கும், விசுவாசுக்கு கேட்போம். அதை தான் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் சாமி கடவுள்னு சொல்றாங்க. நம்முடைய தேவன் உயிரை வாங்குறவர்கள, சிலுவையில் உயிரை கொடுத்தவர், அவர் ரத்தத்தை கேட்கிறவர்கள ரத்தத்தை கொடுத்தவர். அல்லேலூயா. அதான் நம்ம தேவன் எல்லா தேவர்களுக்கு காட்டிலும் இவர் தான் ஹைலைட். அல்லேலூயா. அப்போ நரபலியை கர்த்தரை கேட்கறது. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? நான் பொறுத்துன நாங்க என்ன போகும்போது எனக்கு வெற்றி கொடுத்தீங்கன்னா நான் திரும்பி வரும்போது என் வீட்டுல இருந்து எது வெளியில வருதா தான் நமக்கு சகலமாக தண்ணி முறை கொடுப்பேன். ஏதோ ஒரு என்ன சொல்றது ஆர்வ கோளாறுல சொல்லிட்டாங்க. திடீர்னு என்னாச்சு? வீட்டுக்குள்ள இருந்து தன்னுடைய ஒரே மகள், நான் உண்மையிலேயே எப்படி படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா அந்த சம்பவம் படிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். யெப்தாவுடைய நிலைமைய நான் நினைச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு மனசுக்கு. எத்தனை பேர் அப்படி ஆழம் படிக்கிறீங்கன்னு எனக்கு அதை பத்தி யோசிக்கிறது கேட்டாரு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவன் பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டார். திரும்பி வரார், எதிரியோடைய போர் செஞ்சு கர்த்தர் வெற்றி கொடுத்துட்டார். அங்க இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாருமே இவங்க வெறுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு நான் இன்னைக்கு எனக்கு தலைவனா இருக்கணும்னு சொல்றாரு. பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஏற்கனவே என்ன பொருத்தனை பண்ணியிருந்தாருன்னா வீட்டுக்குள்ள இருந்து எது வருவாது. அப்ப யாருன்னா தன்னுடைய மகள் நடமாடினா தம்பூர் எடுத்து நடமாடிக்கிறாங்க. ஐயோ மகளே பொருத்தனை பண்ணிட்டேனே, அது மாறும். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இந்த பைபிளை நீங்க படிக்கும்போது யெப்தா வழி இல்லைனாலும் கர்த்தர் கேட்டிருக்க மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா? பொருத்தனை பண்ணிட்டாரு தான், ஆனா அந்த மகளை சரவான தகவல் பள்ளி கொடுக்கலனாலும் கர்த்தர் அதை கேட்டிருக்க மாட்டார். பட் இவருக்குள்ள என்ன தெரியுமா? நான் சொன்னதை செஞ்சு தானே ஆகணும். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பெரிய வெற்றி இருக்கு, ஆனா தன்னுடைய ஒரே மகள் அங்க பைபிள் போட்டிருக்கு, அவன் வேறு மகள் யாரா பசங்க யாரும் இல்லையா? அப்போ இதை போய் சரவான தகவல் இவர் கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளவு வேதனை இருக்கும். வெற்றி எல்லாம் எங்க போயிடுச்சு? காணாம போயிடுச்சு. அல்லேலூயா. குட்
புத்தினமான இப்படிப்பட்ட பொருத்தனைகளை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எப்தா கிட்ட நீங்க கத்துக்கிற விஷயம் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியாயிரும். உண்மைதான். ஆனா தேவன் மனிதர்களை என்ன பண்ணல, சர்வாங்க தகன விளையாட்டு கழுத்தை வெட்டி நரபலியை கொடுக்க சொல்லி கத்தர் கேட்கல. அப்படி கேட்குது அப்படின்னாவே அது பேய்ங்க தான் அர்த்தம். அல்லேலூயா. நீங்க நிறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, டிவில பார்த்திருப்பீங்க. எவனோ ஒருத்த மந்திரவாதி வந்து சொன்னா, எவனோ ஒரு சாமியார் சொன்னா தன்னுடைய சொந்த குழந்தைங்களை பலிட்டாங்க, போலீஸ்காரங்க மாட்டிப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கிறிஸ்தவத்திலேயோ எந்த சர்ச்சிலேயோ ஆண்டவர் வந்து குழந்தைங்களை நரபலி கொடுக்க சொன்னாரு, போலீஸ்காரன் முடிச்சுட்டு போறதை கேஸ் போட்டதை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவரே நமக்காக பலியானார். இன்னொரு பலி தேவை கிடையாது. நீங்க எதுவும் பலி செலுத்த தேவை. அல்லேலூயா. இங்க என்னன்னா இவர் தான் சொல்லிட்டமேன்றதுக்காக என்ன பண்றாரு, அதை செய்யறாரு. சோ நம்ம புத்தீனமான பொருத்தனைகளை தவிர்த்து சரியான பொருத்தனைகளை பண்ண வேண்டும். அல்லேலூயா. பொருத்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு இடம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்காக அது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஏலி என்ன பண்றாரு, தப்பா புரிஞ்சிட்டாரு. என்னமா குஷ்டு வந்து ஏதோ வளர்றியான்னு. இல்ல உங்க அடியனை அப்படி நினைக்காதீங்க. நான் வந்து மண்பாகம் தான் குஷ்டு வந்து இந்த இடத்துல இருக்கல. நான் வந்து மனக்லேசம் வேதனைப்பட்டு நான் அழுது ஜெபிக்கிறேன். அப்படியாமா, சரி போயிட்டு வா, சமாதானத்துடனே போயிட்டு வா. நல்லா கவனிங்க. ஒரு பின்மாற்றத்துல இருக்கிற ஒரு 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 ஆசாரியருடைய வார்த்தையை வச்சு கர்த்தர் பலத்த கிரியை செய்கிறார் அப்படின்னா உங்க ஊழியக்காரர்கள் எப்படி செய்யணும்? அல்லேலூயா. ஏலி பின்மாற்றத்துல இருக்கிற அல்லேலூயா. ஆனா கர்த்தர் தான் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஏன்னா அவர் தன்னுடைய ஸ்தானாதிபதி வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நீ சமாதானத்துடனே போ, தேவனாக இஸ்ரவேல் தேவனாக கர்த்தர்கிட்ட எதை கேட்டியோ அதை என்ன பண்ணுவாரா, அதை கர்த்தரை நிறைவேற்றுவார். என்னன்னா ஒரு நாள் ஜெபிச்சாங்க நீங்க நினைக்காதீங்க. அவங்க ஓயாம ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆலயத்திலையும் ஜெபம் பண்ணியிருக்காங்க, வீட்லையும் தனிச்சு ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள்ல நடந்த கதை நாட்கணக்கில் மாத கணக்கில் கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு ஜெபிச்சாங்க. கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை பிறக்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் ஒண்ணு கொடுத்தாலும் பயங்கரமா கொடுத்துடுறாரு. அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேளுங்க, நீங்க உங்களுக்கு கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை வேர்ல்டு ரெக்கார்டா மாறும். இந்த ஒரு குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கு முன்னாடி வந்து பலத்த தீர்க்கதரிசியா மாறான் இஸ்ரவேலுக்கு. தான் முதல் பேர்சபா வரைக்கும் இஸ்ரவேல்ல இவன் பேரை சொன்னா தெரியாத ஆளுங்களே கிடையாது. அவ்வளவு பயங்கரமான தீர்க்கதரிசியாக சாமுவேலை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். சாதாரண ஜெபம் அல்ல, ஆழமான ஜெபம் வேணும். 2 ராஜாக்கள் புத்தகம் 19:30 வாசிக்கிறோம். யூதாவிலே மீந்தவர்கள் ஆழமாய் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆழமா இருக்கணும். மேலோட்டமானது எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒண்ணு நடக்க போறது கிடையாது. நீங்க தானே உங்களை ஏமாத்திக்கிறீங்களே தவிர உங்க பிரயாசம் கர்த்தருக்கு முன்னாடி சரியானது அல்ல. நீங்க நல்ல ஆழமா ஜெபிக்க வேண்டும், ஆழமா வேதத்தை தியானிக்க வேண்டும், ஆழமா கர்த்தருக்கு கடினமான ஒரு ஆழமான ஒரு உழைப்பை நீங்க காட்ட வேண்டும். அல்லேலூயா. படிங்க யாராவது 2 ராஜாக்கள் 19:30. யூதா வம்சத்தாரே மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர் பற்றி இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 37:31 என்ன பார்த்தீங்கன்னா ஆழமாய் வேர் பற்றி. எங்கோட அந்த வார்த்தை ஏசாயா 37:31 ஆழமாய் வேர் பற்றி. ஆழமான ஜெபம். யூதா வம்சத்தாரே தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். எப்படி வேர் பண்ணணும்? எப்படி வேர் பண்ணணும்? ஆழமா. ஒரு மரத்துக்கு 2 வேர் இருக்கும் தெரியுங்கள? 2 ஒண்ணு ஆணி வேர் சொல்லுவாங்க. ஆணி வேர் நேரம் உள்ள போகும், இன்னொன்று பக்க வேர். பக்க வேர் சொன்னா சைட்ல போகும். 2 வேர். அங்க பாருங்க அடையாறு ஆலமரத்துடைய வேறு நம்ம வண்ணாரப்பட்ட வரைக்கும் வரும். எத்தனை பேர் தெரியும்? அவ்வளவு வேர் பட்டு. அப்போ ஆழமான ஒரு வேர், ஆழமான ஒரு ஜீவி, ஆழமான ஒரு ஜபம் இருந்தாதான் வாழ்க்கையில இப்ப காணப்படுகிற வெறுமை மாறி ஆசீர்வாதம் வரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் சாமுவேல கொடுக்குறாரு. இந்த குழந்தை எடுத்துட்டு போய் எங்க விடுறாங்க? கர்த்தருடைய சன்னிதியில பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணும்போது அவன் பாருங்க, குழந்தை கட்சா தங்களுக்காக எடுத்துக்கிட்டு ஆண்டவரை ஏமாத்தணும்னு நினைக்கல. கரெக்டா என்ன பண்றாங்க? அதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க? சொன்ன மாதிரி கொடுத்துடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிட்ட ஆண்டவர் வந்து நீங்க நிறைய பேர் வந்து பேய் பிசாசுகளை பொருத்தனை பண்ணோம் தெரியுமா அவங்களுக்கு? முடி கொடுக்குறோம். சாமி எனக்கு இந்த காரியம் இருந்துச்சுன்னா என்ன கொடுக்குறேன்? முடி கொடுக்குறேன். இது பாருங்க, இந்த பேய் பிசாசுங்க நான் முடி கொடுக்குறேன்னு சொன்னா கூட விட மாட்டேன். அதை கேட்டு ஒரு ஆள் தான் சொல்லி பிசாசுகிட்ட ஒரு முன்னாடி தன்னுடைய தெய்வங்களை கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டு வந்தா கடைசியில் முடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராடி பேய். இல்லையா? உரமாக தான் பேய் பிடிச்சி என்னென்ன பண்ணி துரத்துக்கணும் முடியல. கடைசியில் அந்த அம்மா முடிவு தொலை போயிடுச்சு. பேய்களே பொருத்தனை இல்லை. இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணா நாம என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு எதை பொருத்தனை செய்யணுமோ பொருத்தனை மட்டுமல்ல, ஆழமான கண்ணீரோடு நீங்க தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணோடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்த உடனே நீங்க வாட்சி பாருங்க. அதுக்கப்புறமா கர்த்தர் 5 குழந்தைகளை இல்லையா? எத்தனை குழந்தைங்க பிறந்து பாருங்க, ஆசைங்களா? அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்த்தம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். பார்த்தீங்களா? எத்தனை குழந்தைமா? 5 குழந்தைங்க. கர்த்தர் சும்மா கிடையாது. நீங்க எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் உங்களுடைய இருதயத்தையும் உன்னுடைய தியாகத்தையும் பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ வெறுமையா இருந்த இந்த கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதித்து நிரப்பினார். இப்ப 5 பசங்க வீட்டுல எவ்வளவு அங்கரம் பண்ணிருக்கோம் பாருங்க. அல்லேலூயா. இதைதான் நான் சொல்றேன். நீங்க பிரயாசம் பட்டாதான், ஆழமா ஜெபிச்சாதான், ஆழமா வேதத்தை தியானிச்சு ஆழமான கிரியைகளை செய்தாதான் இது நடக்கும். அல்லேலூயா. இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில் அவர் 2வது பாருங்க, தீர்க்கதரிசியின் புத்திரர் 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம். பலமுறை நான் இதை பத்தி உங்களோட சொல்லியிருக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை வாங்க படிங்க. தீர்க்கதரிசிகளுடைய முத்திரைகளில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்ரீ எலிசாவை பார்த்து, உங்களுடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனார். அந்த அடியான் ஒரு ஊழியக்காரர் இறந்து போயிட்டார். எலிசா கிட்ட இருக்க ஒரு ஊழியக்காரர் இறந்து போயிட்டார். ஆனா அவர் என்ன கடன் வாங்கினாரோ தெரியல. அல்லேலூயா. பாப்பா ஏதோ ஒன்று கடன் வாங்கியிருக்காரு. கடன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இப்போ பசங்களை இட்டு போற அளவுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு வந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாராவது கடன் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்க முடியலன்னா அவங்க பசங்களை கூப்பிட்டு போய் அடிமையாக்கி வச்சுப்பாங்க 7 வருஷம். அப்போ பசங்களை கூப்பிட்டு போறதுக்கு கடன் வாங்க வந்தோடனே நம்ம உடைய யார்கிட்ட வந்துட்டாங்க? எலிசா வந்தவங்க எலிசா கிட்ட சொல்றாங்க. அப்போ எலிசா சொல்றாரு, முன்னிடத்துல இருக்கிறது என்ன? அந்த உங்களுடைய அடியான இடத்துல என்ன இருக்கு? ஒரே ஒரு குடம் என்ன இருக்கு? அப்படி போய் பிரயாசம் பண்ணிட்டு என்ன பிரயாசம் பண்ணணுமா? பக்கத்துல அக்கத்துல யார் வீட்டுல எல்லாம் குடம் இருக்கோ அப்படி துளுத்தி தான் பண்ணாங்க. உங்க வீட்டுல வச்சு நீயும் பிள்ளைகளும் கதை மூடிக்கோ. அந்த ஒரு அற்புதமா இருக்கும். தேவன் நிரப்புவாரு. இப்ப வெறுமையா இருந்துச்சு அவங்க பர்ஸ். அவங்களுக்கு எந்த காசும் கிடையாது. குடும்பம் ஜீவனம் பண்றதே கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில பசங்களுக்கு எத்தனை பசங்களுக்கு தெரியல, 2 குமாரா பாருங்க. பசங்களுக்கு வளர்க்கறதுக்கே ஒரு வழி இல்லாம ஆச்சு. ஆனா அவர் சொல்றாரு, நீ போய் பிரயாசப்படு, நான் சொல்றதை செய். அதான் பிரயாசம். அவங்க நேரம் என்ன பண்றாங்க? போய் பிரயாசம் பண்றாங்க. போய் பக்கத்துல அக்கத்துல எல்லாம் எங்க ஒரு கொஞ்சம் கொடாண்டா தாங்க, அண்டாண்டா தாங்க, குண்டாண்டா தாங்க, எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா மெட்ராஸ்ல இருந்தா ரொம்ப சூப்பர். மெட்ராஸ்ல நிறைய குடம் வச்சுக்கணும். ஒரு வீட்டுல 8 குடம், லாரி தண்ணி 8 குடம் வச்சுக்கணும். இஸ்ரவேல் எப்படி இருக்குமே நல்லா ஃபுல்லா குடம்லாம் வச்சு அதுக்கப்புறமா போய் எலிசா அது பாட்டு அங்க மூடிட்டாங்க. அதை மூணு ஃபுல்லா அந்த ஒரு குடம் என்ன ரொம்ப எங்க போகுது? எல்லா குடங்கள்ல ரொம்ப வீடு ஃபுல்லா ரொம்பிச்சு. முன்ன ஏதாவது இருக்குதா? யாரையாவது குடங்களா போய் கேட்பாங்க. பசங்க அனுப்பிச்சு விட்டாங்க. போனா எங்கேயுமே குடம் இல்லை. உடனே அந்த எண்ணெய் ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லையா? எலிசா சொல்றாங்க, வீடு ஃபுல்லா எண்ணெய் ரொம்பிச்சு. இல்லையா? அதிகமா நான் நினைக்கிறேன் அது ஒலிவு எண்ணெய் தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி. நம்ம ஒலிவு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி. இது நல்லெண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி. ஒலிவு எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி.
நான் நினைக்கிறேன் அவங்க ஊரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் ஒளி வேண்டல் தான். அந்த தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் ஆதர்சம் சொல்கிறது கூட ஒளி வேண்டல் தான் சொல்லுவோம். அப்போது எலிசாட்ட போய் சொன்னோன்னே, நீ இதை விட்டு என்ன பண்ண, கடனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத வச்சு ஜீவனம் பண்ணணும். அவங்க ஏதோ ஒரு கடை வச்சுருப்பாங்க. அப்போ கடனை போய் அடைச்சிட்டு இருக்கிற எண்ணெயில் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அப்போ இவங்களுக்கு என்னன்னா கீழ்ப்படிதல் வந்துச்சு. எலிசா என்ன சொன்னாரோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்ததோ, ஊழியக்காரர் சொன்னதை தேவ வார்த்தை எண்ணி அவங்க போய் செயல்பட ஆரம்பிச்சாங்க. அங்கே அற்புதம் நடந்துச்சு. அப்போ வெறுமை, பிரயாசம், ஆசீர்வாதம் அல்லது வெற்றி கிடைச்சிச்சு. வீடு முடிச்சு. அல்லேலூயா. கடன் கொடுத்தாச்சு, ஒரு கடை வச்சு. நான் என்ன நினைக்கிறேன், எலிசா என்ன கடை வச்சிருப்பாங்க இல்லை, நான் தான் கொடுத்தாரு, அதனால வச்சிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரோ, ஆளுன்ற வார்த்தைக்கு என்னது, ஜெபம். அப்புறம் கர்த்தர் எந்த மெத்தட்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை நான் லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். அங்க எலிசா வந்து அந்த லேடிக்கு கொடைச்சிருந்து எல்லாமே வரும்னு சொன்னாரு. ஆனா நமக்கு என்ன மெத்தட் சொல்லியிருக்காரு நான் பேசுறேன். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க வாங்க, யார் வாழ்க்கைக்கு போலாம், பேதுருடைய வாழ்க்கை. லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர் கனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருக்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறக்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, இவரு ராமுழுதும் பிரயாசப்பட்டுட்டு இப்போ காலையில உட்காந்து என்ன பண்றாருன்னா வலைகள் அலசிட்டு இருக்கிறாரு. ஏசுன்னா வரலங்க, அவங்க சந்திக்கல, அலசிட்டு இருக்கிற டைம்ல தான் வராங்க. வலைகளை அலசிட்டு இருக்காரு, வலைகளை செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன அர்த்தம்னா, ராமுழுதும் பிரயாசப்பட்டு வெற்றி கிடைக்கல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு தங்க வாழ்க்கையை செக் பண்ணி பார்க்கறாங்க. வலைகள் என்ன பண்றாங்க, பழுது பார்த்துட்டு இருக்காங்க, அலசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஓட்டை இருக்கா, நம்ம ஆசீர்வாதம் வராதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா, நமக்கு ஜெபக்குறை இருக்கா, வேத வாசிப்புற குறை இருக்கா, கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியதுல குறை இருக்கா, நம்ம உழைப்புல குறை இருக்கான்னு அவங்க அலசி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான அர்த்தம் அதுதான். வலைகளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அலசிட்டு. அப்போ ஆண்டவர் வர்றாரு, பேதுருடைய போட்ல என்ன பண்றாரு, ஏறி கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்றாரு. படிங்க, கண்டினியூ படிங்க. அந்த படகுகளில் ஒன்றில் கண்டினியூ படிங்க. அது சீமனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவங்க நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுனாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆழத்துல மீன் வலை போட்டாங்க. திருப்பி போய் ஆழத்துல போடுங்க வலைன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை இருக்கா, ஆழத்துல என்ன பண்ணுங்க, வலையை போடுங்கன்றாரு. இவங்க ஆண்டவரே நாங்க பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடையில, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி இப்போ நாங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லி போடுறாங்க. ஆழமா போய் போட்டு எப்படி பிடிக்கிறாங்க மீன், வலை மட்டும் கிழில, போட்டே கவுந்துருக்கும், போட்டே கவுந்துரும். ஏன்னா மீன் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா வந்துருச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னு கவனமா வாட்சி பாருங்க. கை காட்டி கரையில இருந்து மற்ற போட்டுகளை கூப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு போட்டையும் கூப்பிட்டு அதுலயும் என்ன பண்ணி போட்டு 2 போட்டு ஃபுல்லா ரொம்பிச்சு. பாருங்க, பேதுருடைய போட்டு எம்டி. அவன் பிரயாசப்பட்டான், ஆழத்துல வலைய போட்டான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் போட்டு மட்டும் இல்லை, அவன் கூட்டாளிங்க போட்டு ரொம்பிச்சு. நீ உன் குடும்பம் மட்டும் இல்லை, உன்னால அநேகர் ஆசீர்வதிக்கிறோம். ஆனா நீ ஆழமா ஜெபிக்க ரெடியா இருக்கியா, ஆழமா வேதத்தை வாசித்து தியானிக்க ரெடியா இருக்கீங்களா? சிலர் சொல்லுவாங்க உபவாசம் பண்றாங்க, காலையில சாயங்காலம் இருக்கும். யாருமே உபவாசம் பண்ணி உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா பைபிள் படிக்கணும்னு உட்கார மாட்டாங்க. அப்படி ஒரு கிறிஸ்தவத்துல ஒரு ரிப்போர்ட் இருக்கு. காலையில இருந்து ஃபாஸ்டிங் இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பைபிள் படிக்கணும். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்.
கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக. அல்லேலூயா. நான் வந்து சும்மாங்க, ஆனால் எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க கேட்டு பார்த்தா படிக்க ஆரம்பிச்சது. நமக்கெல்லாம் ஒழுங்காக தமிழும் தகராறு, இங்கிலீஷும் தகராறு, எல்லாமே தகராறு. அல்லேலூயா. ஒழுங்காக படிக்காத எத்தனையோ ஃபெயில். நான் எத்தனை ஃபெயில் எங்கே ஃபெயில் ஆனால் நான் சொன்னேன், என் நைட்டெல்லாம் செஞ்சு நிற்பீங்க, நைட்லாம் வீட்டில் போய். ஆனால் இந்த வேதம் தான் என்ன என்ன பண்ணுதுன்னா ஞானியாக உங்கள் பைபிளை தூக்காட்டேன். இதை என்னைக்கு படிக்க ஆரம்பிச்சனோ பேதைகளை ஞானியாக்கப்படுது. பாருங்க, நான் பேதையா இருந்தேன், இப்போ கர்த்தரை ஞானியாக. அல்லேலூயா. என் கேட்ட 7 பேர் 100 பேருக்கு இப்போ கிராஜுவேட் வாங்கியிருக்காங்க. எல்லாம் பிஏ, எம்ஏ, டபுள் பிஏ எல்லாம் வாங்கினோன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. கர்த்தரை தலைவர். அல்லேலூயா. அப்போ நம்மனாவே பெரிய மரியாதை, எல்லாத்துக்குமே பாருங்க கூப்பிட்டு மரியாதை, பெரிய பெரிய இடத்தெல்லாம் கூப்பிட்டு நம்மளே ஒரு மெம்பர்ஷிப் ஆகி நம்மளுக்கு ஒரு கௌரவமாக கொடுத்து நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. இந்த வேதம் தான் நமக்கு இதெல்லாம் செய்யுது. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும், இதை உட்காந்து ஆழ்ந்து வாசி. மேலோட்டமாக வாசிட்டு போனால் உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிறீங்க, உங்க குடும்பத்தையும் நீங்க ஏமாத்திக்கிறீங்க. அதில் கேட்டால் நான் பைபிள் கஷ்டமா, நான் பைபிள் அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் சும்மாவே வந்து வாயிலே நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்களா சுரம்ல நீங்க உங்களை ஏமாத்துக்கிறீங்க. காலத்தை பார்த்தா நீங்க ஒரு பைபிள் டீச்சரா இருக்கணுமா? பைபிள் என்ன பண்ணுது, நீங்க எப்படி இருக்கணுமா? நினைக்கிற பேர் இல்லை நினைக்கிறேன். காலத்தை பார்த்தா ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆண்டவரை பத்தி அறிஞ்சு. ஆனா நீங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு, ஒரு பைபிள் டீச்சரா, ஒரு ஸ்காலரா இருக்கணும். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, இன்னும் குழந்தையா இருக்கீங்க. என்ன எப்படி இருக்கீங்க? ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா, ஓ அப்படி பைபிள் இருக்கா, இப்பதான் இதுவே கேள்விப்படுறாங்க. அல்லேலூயா. நான் ஏன் பாஸ்டர் படிக்கலாம் போக மாட்டேன் தெரியுமா? பாஸ்டர் பேசலாம் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க பேசுற பிரசங்கம் தப்பு ஏதாவது கண்டுபிடிச்சு. அல்லேலூயா. நான் இன்னும் கொஞ்சம் பெருமையா சொல்ல, இந்த வேதம் என்னை மாத்திருக்கு. இந்த பைபிள் நான் படிக்கும் போது தேவன் என்னை அப்படி மாத்திருக்கிறார். நான் குற்றம் படிக்கிறதா சொல்ல, தப்பா படிச்சாங்க, தப்பா பிரசங்கம் பண்ணா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம டாப் வேற மாதிரி போகுது. அப்ப இதை நீங்க படிச்சு என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வேதம் அவன் இரவும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் ஃப்ரூட்ஸ் கனிகளை கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரத்தை. எங்கேயோ போட்ட விட்டீங்க நீங்க. எங்க தெரியுமா விட்டீங்க? ஜபத்துல விட்டீங்க. 2வது எங்க தெரியுமா விட்டீங்க? பைபிள் ஆழமா படிக்கிறதுல போட்ட விட்டீங்க. மற்ற வேலையிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றோம். டிவி பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இருக்கு, கிரிக்கெட் பார்க்கலாம் டைம் இருக்கு, சீரியல் பார்க்கலாம் டைம் இருக்கு, வெட்டி கதையெல்லாம் பேசுறதுக்கு டைம் இருக்கு, பாஸ்டர் பத்தியும் பாஸ்டருடைய குடும்பத்தை பத்தியும் விசுவாசத்தை பத்தி குறை பேசுறதுக்கு டைம் இருக்கு. பட் பைபிளை படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. போட்டோ விட்டீங்க எங்கேயோ. இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஸ்காலரா நீங்க இருப்பீங்க. நானா பாஸ்டர்? நானே தான், நீங்களே தான். அல்லேலூயா. உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய முடியும். வேதத்தை படித்து தியானிக்கிற உங்களை பலத்த லெவலில் கர்த்தர் உயர்த்திருக்கும். ஆமென். நீங்க தைரியம் செய்து இனிமேலாவது ஆழமா அண்ணால போல ஜெபிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இரவும் பகலும் தியானமாயிருங்க, ஆழமா போங்க. அப்பதான் ஆண்டோட வார்த்தைப்படி நீங்க ஆழத்துல போடும்போதுதான் நீங்க வெளியில ரிசல்ட் உங்க வாழ்க்கையில தெரியும். வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அந்த வீடுகள், அந்த வீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அண்ணாவுடைய 5 பசங்க குமாராச்சின்னு என்ன பண்றாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல. இவனை கூப்பிட்டா நம்ம 2 வளர்க்கறதே கஷ்டமா இருக்கு. 5 பேருக்கு வந்து எப்படி அவன் ஒருத்தன் இங்கே ஓடுவான், அங்கே ஓடுவான், அங்கே டாய்லெட் போயிருப்பான். இல்லை கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. வீடு வெறுமையா இருந்துச்சு. அந்த வீடு வெறுமையா தான். அண்ணாவுடைய பிரயாசம் ஜபம் ஃபுல்லா, குடும்பம் ஃபுல்லா, என்ன வீடு ஃபுல்லா என்ன ஆச்சு? பிள்ளைகள் நிரம்பிச்சு. அல்லேலூயா. நீங்க தயவு செய்து ஜபம். நீங்க இன்னைக்கு பிரசங்கம் கூட கேட்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க போய் பிராக்டிகலா இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜெபிக்காத பட்சத்துல, வேதத்தை வாசிக்காத பட்சத்துல, தியானிக்காத பட்சத்துல உங்க வாழ்க்கையில திருப்பி ரிசல்ட்டே வராது. அல்லேலூயா. கேட்கறதுனால இல்ல, கேட்கறத விட்டு விடாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதை செயல்முறையில படுத்தும் போது தான் ஆசீர்வதிப்பார். அப்பதான் உங்களுக்கு வெற்றி வரும். அல்லேலூயா. அப்போ பேதுருடைய படகு என்ன பண்ணுச்சுங்க? ரொம்ப அளவு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆழமான ஜெபம்,
ஆழமான வேத தியானம் வாசிப்பு. அடுத்தது என்ன வரணும்? ஆழமா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை பிரயாசப்பட்டு செய்யணும், உழைக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, மூணாவது நாம இதை பார்த்துக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகம புத்தகம் 49 அதிகாரத்துல பாருங்க, 22 இருந்து வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு பத்தி ஒரு வார்த்தை வருது. யோசேப்பு கனிதரும் செடியும். அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. சரி, ஓகே, போதும். 25 வாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி 25 வாசிங்க. அவனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் ஆசீர்வாதம். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். ஆழத்தில் ஆசீர்வாதம். தனங்களுக்குள்ளும் கர்ப்பங்களுக்குள்ளும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்பயுமே நீங்க பாருங்க, இந்த முத்து எடுக்கிறவங்க எங்க போவாங்கன்னா ஆழம், கடல் ஆழம். மேலமா போயிட்டு ஒரு 5 அடி 6 அடி போனா முத்து கிடைச்சிருமா? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏன் முத்து கிடைக்கல தெரியுமா? நீங்க டீப் ஸ்விம்மிங்னு சொல்லுவோம், ஆழமா நீச்சல் சொல்லுவோம். அவங்க பாட்டு மூச்சை குடிச்சிட்டு ஆழத்துல போய் தான் முத்து எடுப்பான். நீங்க ஆழமா போனோம் ஜபத்துல. ஏன் அவங்க பூமியிலையும் அதே மாதிரிதான், ஆழத்துல போய் கடல்ல மட்டும் இல்ல, பூமியில ஆழமா தோணுனாதான் என்ன கிடைக்கும்? பொண்ணு கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும். அப்படிதானே? ஆழத்துலதான் வைடூரியம் இருக்குது, கோமேரம் இருக்குது, எல்லாமே ஆழத்துல இருந்தா நீங்க விலை உயர்ந்த முத்துக்களை எடுக்க முடியும். சாரி, விலை உயர்ந்த என்ன சொல்ல முடியும்? தங்கம், வெள்ளி, ரத்தனம் எல்லாம் எடுக்க முடியும். மேலோட்டமான ஜீவியம் கடைசி வரைக்கும் உங்களை ஏமாத்தி லாஸ்ட்ல ஜீரோல உட்காந்துட்டு இருப்பீங்க. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், ஆழமா போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இன்னில இருந்து டைம் எல்லாம் பார்க்காதீங்க, வாட்ச் எல்லாம் பார்க்காது, ஜபத்துல போய் உட்காந்து டைம் பார்க்க. நமக்கு ஒரு திருப்தி வரும், பரவாயில்ல ஒரு 3 hour ஜபம், பரவாயில்ல 1 மணி நேரம் இன்னைக்கு ஜெபிச்சிட்டோம், நல்ல வேலை கத்தல் சோத்திரம். அண்ணா பக்கத்துல வாட்ச் இல்லை, செல்போன் இல்லை, எல்லாம் அப்பப்போ எடுத்து பார்த்துருக்காங்க. ஆனா அந்த மாதிரி அதை கொடுத்தாலும் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. நல்லா ஜபத்துல டீப்பா போயிட்டாங்க, 1/2 மணி நேரம் உள்ள போயிட்டாங்க ஜபத்துக்கு. அல்லேலூயா. இந்த மாதிரி போங்க, கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற வெற்றி ஜீவித்தை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. நான் திருப்பி சொல்றேன், இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். சங்கீதம் 107:27 படிங்க. சங்கீதம் 107:27. பிரித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவருடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் லாபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார்கள். அப்போ நமக்கு வர பிரச்சனைகள், அந்த காரியங்கள் எல்லாத்திலையுமே யாரை நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி நாம கூப்பிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்னன்னா, நம்ம நினைக்கிறோம், எப்போ நான் அன்னைக்கு ஆண்டவர் ஆழத்துல போட்டில் வலை போட சொன்னாரு, போட்டாங்க, ஆசீர்வாதம் வந்தது. இப்போ ப்ராக்டிக்கலாக நான் என்ன செய்யணும்னு தேர்ந்தெடுக்கா, எதுனால ஆசீர்வதிப்போம்? அந்த மாதிரி என்னன்னா, போய் அந்த கொடை சொல்லி எலிசா சொன்னார். என்கிட்ட எலிசா அப்படி ஒன்றும் சொல்லலைன்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்ன்றதை கவனிங்க. இதை செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் ஆசீர்வதிக்க. மல்கியா புஸ்தகம் 3:10 வாசிச்சு பாருங்க. என் நாளத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்களுக்குரிய தசம பாகங்களை எல்லாம் நீங்க கரெக்டா எங்க கொடுக்கணும்? மண்டசாலை சபையிலே கொண்டு வரணும். அங்க நாம தேவனுக்கு கரெக்டா கீழ்ப்படிச்சா தேவன் நம்மை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பலகணிகளை திறக்கன்றார். வானத்தின் பலகணிகள்லாம் வானத்துல நிறைய என்ன இருக்கு? பலகணிகள். பலகள்லாம் என்ன அர்த்தம்? பால்கனினா. பலகணினா அர்த்தம் பால்கனி. அப்ப என்ன அர்த்தம்? பரலோகத்துல இருக்கிற பால்கனியில இருந்து என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? நமக்கு போடுறாரு, இதா பிடிச்சுக்கொண்டு போடுறாரு. இல்லையா? அந்த இடத்துல நாம செய்ய வேண்டியது எங்க தவறு பண்றோம் அப்படின்னா, முதல் மிஸ்டேக், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். தசம பாகங்களை எல்லாம் எங்க கொண்டு வரணும்? 10 1 பங்கு. அதுல உண்மையா இருக்கணும். மனுஷன் தேவனை
வஞ்சிக்கலாமா? கொடுக்கலன்னா நீங்க கர்த்தரை மோசடி பண்றீங்க, நீங்க கர்த்தரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அதனால உங்க மேல ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தர் சாபத்தை வர பண்ணுகிறார். நான் சொல்லல கோச்சிக்கிறதுக்கு, மல்கியாலே இருக்கு, படிச்சுப்பாங்க. படிக்க மனுஷன் தேவனை வந்திக்கலாமா? நீங்களோ என்னை வந்திக்கிறீர்கள். எதிரே உம்மை வந்தித்தோம் என்கிறீர்கள். தசம பாவத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். போதுமா? யார் சொல்றது? கர்த்தரே சொல்றார். கர்த்தரே கிரஷ் பண்றார். நாம ரொம்ப புத்திசாலியா தரமா நம்ம கர்த்தருக்கு இதை கொடுக்காம எடுத்துருவோம். நான் பொருத்தனை பத்தி சொன்னல, அதை இப்ப சொல்றேன் பாருங்க. ஒரு வசனம் இருக்கு, பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை பண்ணப்பட்ட கட்டி யோசிக்கிறதும் மனுஷனை கன்னியா. பரிசுத்தமானதை விழுங்குகிறது என்ன அர்த்தம் தெரியுமா? தசம பாகம் பரிசுத்தமானது. சொல்லுங்க, பழைய பண்ண படிச்சு பாருங்க. கர்த்தருக்குரிய தசமகம் பரிசுத்தமானது, 10ல் 1 பங்கு பரிசுத்தமானது. அது ஆசாரனுடைய கையில போகணும், கொடுக்கணும் இல்லையா? அப்போ பரிசுத்தமானதை நீ விழுங்கிட்டீங்கன்னா உனக்கு கண்ணி வரணும், பிரச்சனை வரணும். அப்போ பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை பண்ணின யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை வஞ்சித்த, என்னை ஏமாத்தின, என்னை கொள்ளையாடுகின்ற, என்ன பண்ணிட்டீங்க? ஏமாத்திட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க லைஃப்ல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உண்மையா கொடுத்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, கொடுக்காம ஒரு தேவனை ஏமாத்திடுவாங்க. மனம் திரும்ப அந்த கர்த்தருக்கு உண்மையா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்துல நான் பார்க்கிறோம், நீதிமொழிகள் புஸ்தகம் 3:9-10 படிங்க. வெறுமையான உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ரூட் வச்சிருக்கிறார். உன் ஆசீர்வாதத்துக்கான ரூட் என்ன தெரியுமா? நான் படிக்கிறேன். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கிராமத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 100 மூட்டை நெல் வருதுன்னா 10 மூட்டை கர்த்தருடைய சபை கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாட்டர்மெலன், தர்பூசணி பழம் 1000 விளைஞ்சதுன்னா 100 எடுத்துட்டு வந்து எங்க கொடுப்பாங்க? சபையில கொடுப்பாங்க. உன் விளைவின் பலனால கர்த்தரை கனம் பண்ணு. உனக்கு ஏதாவது கர்த்தர் கொடுத்தாருன்னா உடனே அதை எடுத்துட்டு வந்து எங்க வை? எங்க வை? கர்த்தருடைய சமூகத்துல வை. நீ வெக்க தவறிட்டு நான் வீட்டுல இருக்கிறதெல்லாம் மாரோடிகள் போய் வைக்க வேண்டியது. நாம இதை ஸ்ட்ரிக்ட் பண்றது இல்ல, நமக்கே நம்ம ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறது இல்ல. நீ உன் விளைவுகளாலும் உன் முதற் பொருட்களாலும் என்ன பண்ணா? கர்த்தரை கனம் பண்ணு. அடுத்த வசனம் என்ன சொல்றேன்? அப்பொழுது, எப்பொழுது எப்போ கர்த்தரை கனம் பண்ண கத்துக்கிறியோ, உன் விலைகளாலும் உன் பலனாலும் உன் வருமானத்திலும் கர்த்தருக்கு கனம் பண்ண எப்ப நீ பிராக்டிகலா கத்துக்கிறியோ, எப்போ அந்த கிரியையில காட்டுறியோ, எப்போ அந்த பிரயாசம் பண்றியோ விசுவாசத்தோடு, அப்பொழுது உன் களஞ்சியங்களில் பூரணமா நிரம்பும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆமென். அடுத்தது, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. இல்ல போதும், சிட்சை கொடுப்பார், உங்களுக்கு வறுமை கொடுப்பார். அதெல்லாம் அர்த்தமா என்னடா? நீ திருந்தத்துக்காக அப்படி செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. அல்லேலூயா. நீங்க 2 பேரை சாட்சி கூப்பிடுறாங்க, மைக்கில் சாட்சி சொல்லுவாங்க. தினேஷ், ஒரு நிமிஷம். இவரு தசமா கொடுக்குற பழக்கமே கிடையாது. சரி, அவங்க வாழ்க்கையில் என்ன நான் இப்போ சொல்றேன் இல்லை, இது ஃபேக்ட் என்னன்றது பாருங்க. சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நாளா தசமா கொடுக்காம இருந்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி மாறினீங்க? அதனால நீங்க எப்படி ஆசீர்வாதம் மாறீங்க? நான் மாசம் எடுத்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல வருஷமாக சர்ச்சைக்கு வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தசமாக ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கே தோணும். அதுக்கப்புறம் ஆண்டவரே வந்து எனக்கு பேசின மாதிரி இருந்தது. ஆன்ட்டி வந்து எனக்கு வசனம் எடுத்தாங்க, பாஸ்டர் வந்து பேசினாரு. நல்லா ஆண்டவருக்குள்ள நெருங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு சமாதானம் கொடுத்தாரு. தசமாக கொடுக்குறப்ப தான் எனக்குள்ளேயே வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு 10 ரூபாய் எனக்கு கிடைச்சா கூட அதுலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அது வந்து என்னால் நம்பவே முடியல. நான் அப்படி இருந்ததே இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் என்னை மாற்றினார். இப்போ எப்படி இருக்கு? இப்போ நான் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாது, அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் யோகா சொல்லுவோம். இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க என்கிட்ட சொன்னீங்க ஒரு வாட்டி. நான் முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வாங்கணும்னா கூட கஷ்டம் சொல்லுவேன்.
பாருங்க காந்தி என்ன சாட்சி பாருங்க. அவன் சில விஷயம் என்ன சொன்னது இப்போ நான் அப்படியே சொல்லுவேன். முன்னாடி எப்படி இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் எதுவா இருந்தாலும் வெளியே போயிட்டு வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் வந்து காசு விஷயம் வீட்டில் எதுவுமே கேபிட்டல் இருக்காது. நான் சொன்னேன் என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வால் போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்கினா கூட இருக்காது பைசா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆனால் இப்போ எதனா ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் தான் சரி, அதுக்கு மேலே தான் சரி, வீட்டில் காசு இருக்கு அந்த அளவுக்கு கற்று வச்சுருக்காங்க. ஆண்டவர் அநேக விதத்தில் இவங்களை வந்து ஆசிரியர் பாருங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா கர்த்தருக்காக கொடுத்தவங்க இல்லையா? அந்த மாதிரி பாருங்க, ஒரு மாசம் வேலை சம்பளத்தை அப்படியே கொடுத்தாங்க. கர்த்தர் ஒரு காலம் அதை திருப்பி தராங்க, பல மடங்கு திருப்பி தந்தாங்க. இல்லையா? ரொம்ப வருஷமா அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தர் தேவைக்கு மிஞ்சி ஆசீர்வதிச்சுருங்க. அவங்க தான் ஏதாவது ஜபத்து வரும்போது மாவு வைக்கலாம் தருவாங்க, எதுனாலும் இது பண்ணுவாங்க. இல்லையா? பாருங்க, இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கலாமா? ஆனா முன்னாடி அவங்க கிடையாது. ஊழியக்காரர் சொன்ன ஆலோசனைகளை கேட்டாங்க. கர்த்தர் அவங்க நல்லா இருந்துச்சு. எதுக்காக நான் சொல்றேன்னா, நாம என்னைக்கு கர்த்தரை கனம் பண்ண தொடங்குறோமோ சில பிசாசின் உபதேசங்களை குறித்து ஜாக்கிரதை. என்ன சொல்றாங்கன்னா தசமபாகம்லாம் சர்ச்சில் கொடுக்கக்கூடாதுன்னு, அது பிசாசுடைய உபதேசமா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல, இவைகளையும் செய்ய வேண்டும். ஆண்டவர் பரிசேயர் சொல்றாங்க சொன்னாங்கன்னா, நீங்க கடுகுலையும் வெந்தயத்திலையும் ஒற்றலாமிலும் தசமமாக கொடுக்குறீங்க, ஆனா தேவன் இருக்கக்கூடிய இரக்கத்தையும் நீதியும் விசுவாசத்தையும் விட்டுட்டீங்க. அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். எவைகளை செய்யணும்ன்றாரு, எவைகளை விட்டு விடாதீங்க. தேவன் விரும்புகிற இரக்கம், அன்பு, அடுத்தது தயவு, அது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணுமா? விசுவாசம். இது என்ன பண்ணணுமா? விட்டு விடாது இருக்க வேண்டும். அவைகளையும் செய்ய வேண்டும், எவைகளை விட்டு விடாது இருக்கணும். நீங்க இப்ப எதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க தசமபாகம் பரிசேயர் கொத்தமல்லி கடுத்தொன்று கூட கொண்டு வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதி பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்றேன். அவனை விட உன்னுடைய நீதி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல எதுவும் வசனம் இல்லையே. நான் சொல்லட்டுமா? புதிய ஏற்பாட்டுல தசமமாக இல்லை, அதிகமாவே கொடுக்க சொல்லி. அல்லேலூயா. அதிகமாவே என்ன பண்ணிருக்கு சொல்ல. அதனால அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றார். பரிசுத்த நாமம் மேம்படாது. அதனால பிசாசின் உபதேசம் யார் பேசினாலும் நீங்க செவி கொடுத்தீங்கன்னா போச்சு. சத்தம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா மல்கியால சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே வானத்தின் பலன்களை திறந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? அவர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழியில் சொல்லப்பட்டபடி உங்கள் ஆலயங்கள் திராட்சை ரசம் புரண்டோடும். லூக்கால பாருங்க, நீங்க சொல்லலாம், நானே கஷ்டத்துல இருக்கேன், நான் எப்படி கொஞ்சம் வருமானம் தான் இருக்கு, நான் எப்படி போய் நான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கால 6:38 ஃபர்ஸ்ட் படிங்க. அந்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்க முதல்ல கொடுங்கள். ஆண்டவர் கொடுங்கள் சொல்லிட்டா கொடுத்துடணும் இல்லையா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எல்லாமே இப்ப நான் சொன்ன எல்லா வசனத்திலையுமே பாருங்க, அப்பொழுது அப்பொழுது அப்பொழுது. ஏன்னா ஆண்டவர் பத்தி நீங்க திரும்பி கேட்டீங்களா? ஏன்னா அந்த ஆசீர்வாதம் வரவே இல்லை. நல்ல பைபிள படி. அப்பொழுது, எப்பொழுது நீ கொடுத்தாரா என்ன சொல்றீங்க? மல்கியால என்ன பண்ணுது? அப்பொழுது நான் வானத்தில் படைக்கிறேன். நீதிமொழியில அப்பொழுது திராட்சரசம் புரண்டோடும். இங்க என்ன பட்சம்? கொடுங்கள், அப்பொழுது. எப்பொழுது? நீ எந்த வருஷத்துல கொடுக்குறியோ அன்னைக்குதான். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப ஞானம் இல்லை நம்மளோட. நீ செய்வா, அப்பொழுது நான் இதை செய்வேன். அப்பொழுது நான் படிங்க, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாராவது இங்கிலீஷ் பேப்பர்ல படிங்க. மனிதர்கள் உங்கள் மடியிலே வந்து கொட்டுவார்களாம். இங்கிலீஷ் பேப்பர்ல பாருங்க, படிங்க. மேத்யூ இருக்கா? படிங்க அந்த வசனம். அதாவது லூக்கா 6:38, லூக் சாப்டர் 6:38ல மனிதர்கள், அதான் நம்ம தமிழ் பேப்பர்ல என்ன போடுது? உங்கள் மடியில போடுவார்கள் தான் போடுது. அப்படிதான் தமிழ் போடுறாங்க. ஆனா யார் போடுவார்கள்னு வந்து பாருங்க, மனிதர்களே
மடியில போட்டு படி செய்யலாம். படிப்பா. Give and all. And it shall be given to you. Good measure, pressed down and shaken together, running over, shall men give into your bosom. For with the same measure that ye meet, withal it shall be measured to you again. யார் வந்து போடுவாங்க? மனிதர்கள். மனிதர்கள் வந்து உங்க மடியில போடுவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வைப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லலாம், நானே ரொம்ப வருமானம் கம்மி தான், ரொம்ப கஷ்டத்துல தான், வருமானம் ரொம்ப கம்மி தான், அதில் போய் கொடுக்கலாம் அப்படின்னு நான் எங்கே கொடுக்குறேன்? இல்லை, பைபிள் நமக்கு என்ன சொல்றதுன்னா தரித்திரத்திலேயே கொடு. உண்மையாக இந்த லூக்கா மன்னிக்கு 21:1-2 படிங்க. தேவாலயத்தில் ஒரு என்ன பண்றா, 7 விதவை இருக்கான். அவன் பாருங்க, அடுத்த விலைக்கே இல்லை, அவளுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே எடுத்துட்டு வந்து போட்டா. எவ்வளோன்னா 2 வெள்ளிக்காசு. 2 வெள்ளிக்காசுன்றது ஒரு மாசம் சம்பளம்னு சொல்றாங்க. சரியா? படிங்க. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே அவர் காணிக்கைகளை போடுவது ரொம்ப வச்சிருந்து போறது பெருசு இல்ல, தரித்திரத்துல ஒரு ஏழை விதவை அதில் 2 காசு போடுவதையும் கண்டு அந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்த்திலும் அதிகமாய் போட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏழை விதவை தான் தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டான். 2 காசு எங்க உட்கார்ந்தா தெரியுமா? இயேசு தேவாலயத்துல தேவனுடைய பெட்டி பக்கத்துல உட்கார்ந்தார். அவரு காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்தார். சில வழிகாரன் சொல்ற கேள்வி அங்க இருக்க உட்கார்ல, அது என்ன காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார் பார்க்கணுமா? இயேசு யார் எவ்வளவு போறாருன்னு பாக்குறாரா? கண்ணு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? பீச்சு போன வந்துருவோம். இயேசு பாக்குறாரு. சில்லறை எத்துல வந்து கேட்க போறீங்க? பாக்குற சில்லறையா காணிக்கை பெட்டியில போட்டு அது வேற வாட்ச் பண்றாரு. போடுப்பா போடு, யார் எவ்வளவு போறாங்க நிறைய பேர் போறாங்க மைசூரான். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஏழை வேலைகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அவர் யாருமே சொல்லலை. ஆனா ஆண்டவர் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, இந்த ஏழை வேலை தான் எல்லாருக்கும் ஜாஸ்தி. அதுக்கு ரிசல்ட் வேலை சொல்றாரு. படிங்க. எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று ரொம்ப இருந்துச்சு, அதனால கொடுக்குறாங்க. ஆனா இவளோ தன் வறுமையில அவன் எப்படி இருக்கா? வறுமை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உங்க வறுமையில கொடுத்து பாருங்க, உங்களை பெருமைப்படி கத்தர் வச்சிருக்கோம். அல்லேலூயா. வறுமையில என்ன பண்றான்? என்ன பண்ண போட்டுமா? வறுமையிலும் தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாத்தையும் இதுதான் தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் மல்கியாலையும் போட்டிருக்கு, பார்த்து வாட்ச் பண்றாரு கொடுக்குற விஷயத்த. மத்தேயில லூக்கால இயேசு பூமியில மனிதனா இருக்கும்போது என்ன பண்றாரு? வாட்ச் பண்றாரு கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 7 விதவை வறுமையிலிருந்து போட்டார். கர்த்தர் என்ன பண்ணாரு? கைவிட்டுட்டாரா? நிச்சயமா பலாயிரம் ஆசீர்வதிச்சார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து நீங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறேன். கொடிய தரித்திரத்துல இருக்கிறாங்க. அந்த தரித்திரத்துல என்ன பண்றாங்க? பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த பாருங்க, கொடிய தரித்திரத்துல கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா கொடுக்குறான். பவுல் சாட்சி எழுதுறார். பவுல் புக்ல அவரோட கொரிந்தியர் லெட்டர்ல அதை மென்ஷன் பண்ணி எழுதுறார். அவங்க தரித்திரத்துல இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், ஆனா பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. நீங்க கர்த்தர் கொடுக்கும் போது நீங்க துக்கத்தோட கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு பரிபூர்ண சந்தோஷத்தோடு கொடுங்க. அல்லேலூயா. அப்பதான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். கீழே தொடர்ந்து படிங்க. மேலும் 1-2 படிச்சீங்களா? 5 வசனம் படிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாற்றப்படாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். ஆமென். முதல்ல உங்களுக்கு நீங்க கர்த்தருக்கும் தேவ மனிதர்கள் ஊழியருக்கும் ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய காணிக்கைகள். ஆபேலையும் அவன் காணிக்கையிலும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஃபர்ஸ்ட் உங்களை அங்கீகரித்தார், இரண்டாவது நம்முடைய காணிக்கையில தேவன் அங்கீகரித்தார். அடுத்தது 2 கொரிந்தியர் புத்தகம் 8 மன்னிக்கணும் 9, 6, 7, 8 படிங்க. 2 கொரிந்தியர் 9, 6, 7, 8 படிங்க. இன்னும் நான் சொல்கிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். கவனிங்க, நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல கொஞ்சம் தான் இருப்பீங்க.
நீங்க நிறைய கொடுத்தீங்கன்னா நிறைய அறுப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுக்க முடியும். நீங்க என்ன விதைக்கிறீங்க? விதைக்கிற 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல தேவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும். தசமாத்தெல்லாம் பிரிச்சு பிரிச்சு மிஷனரி ஊழியத்தை கொடுத்துட்டு வந்து நிக்காதீங்க. ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கர்த்தருக்கு எங்க சொன்னாரோ அங்கதான். அல்லேலூயா. நீங்க உபாகமத்துல வாசிச்சு பாருங்க. எங்க நீ அப்பத்தின் திராட்சை ரசத்தையும் ருசிக்கிறாயோ, எங்க உனக்காக கர்த்தரோட இடத்தை வச்சிருக்காரோ அங்க தேவன் வந்து கரெக்டா இருப்பார். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான். நீங்க கோல்கட்டு கம்பெனிக்காரன் பார்த்துருக்கீங்களா? கோல்கட்டு கம்பெனிக்காரன் கிறிஸ்டின். அவன் தன்னுடைய தசம பாகத்துல 90% கொடுக்குறான். 10 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க, 90 கோடி ரூபாய், 9 கோடி ரூபாய் கத்த சொல்றான். உதாரணமா சொல்றேன். அந்த மீதி இருக்கிற ஒரு 10% அவனால வச்சுக்க முடியலையா? இடம் இல்லையா? பணம். நம்ம 10% கொடுக்கறது யோசிக்கிறோம். அவன் 90% கொடுக்குறான் கோல்கட்டு. அதனால அவனுக்கு மீதி 10% வீட்டுல இடம் பத்தலையா துட்டு வச்சுக்கிறது. அல்லேலூயா. அப்போ சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். பெருசா பெருசா விதைங்க. கர்த்தருடைய சமூகத்துல பெருசா அறுவடை பண்ணுங்க. இதை உங்க கண்கள் காணும். அல்லேலூயா. நான் சொல்றதை விசுவாசிக்கல அப்படின்னா நான் எலிசா மாதிரி தான் பேசணும். உன் கண்களை காண்பாய், ஆனா அந்த சுத்தந்திரிக்க மாட்டாங்க. எலிசா சொன்னார்ல, என்ன சொன்னார்? நாளைக்கு இந்நேரத்துல என்ன நடக்கும்? ஒரு மரக்கால் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது பசி பஞ்சமும் சமாரியால தரித்திரமும் கொடிய பஞ்சமும் வறுமையும் இருக்கிற டைம்ல இந்த தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஆனா ஒரு பிரதானி என்ன சொல்லுவான்? அதெல்லாம் கர்த்தர் வானத்துக்கு பகல் நடக்காதுங்க. அப்ப எலிசா சொல்றாரு, நீ கண்ணால தான் பார்ப்பேன், விசுவாசிக்கல, ஆனா நீ அதை புசிக்க மாட்டேங்க. அதே மாதிரி கண்ணால பாப்பாரு எல்லாத்தையும். அடுத்த நாள் இதே நடக்குது. ஃபுல்லா சமாரியா ஃபுல்லாவே ரொம்பிடும். ஆனா இவரு சாப்பிட மாட்டார். அதுக்குள்ள இவரை வச்சு சாப்பிடுவாங்க ஜனங்க. ஓகே, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசியாக கேட்டுக்கோங்க. உங்களை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லணும். உன் கண்களாய் காண்பாய், ஆனால் யாரும் தூக்க மாட்டீங்க. கொடுக்காதவங்க அவிசுவாசிங்க கை தூக்குங்க. இல்லையா? இல்ல, விசுவாசிச்சீங்கன்னா விசுவாசித்தேன் அதனால் பேசினேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். நாம் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆமென். இப்போ கொடிய சிறுக விதைக்கிறவன், அதை கண்டினியூ பண்ணுங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. நீங்க விசனமாயும் கொடுக்க கூடாது. கொடுக்குறமே இதெல்லாம் வேலைக்காக அது தேவன் ஆசீர்வாதம் தர முடியாது. நீங்க கொடுத்தாலும் விசனமா கொடுத்தா புண்ணியம் கிடையாது. விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. சொல்லிட்டாரு அதனால கொடுத்தாங்க இல்ல. தேவன் மேல அன்பு கூர்ந்து ஆண்டவர் நான் கொடுக்கறதுனால அவர் மேல அன்பு காட்டுறேன். அவருக்கு ஏன் அன்பை நான் தேவன் வெளிப்படுத்துறேன்னு சந்தோஷமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறா? பிரியமாய் இருக்கிறார். அடுத்தது 8 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்ப தெரியுமா அதெல்லாம்? நீங்க பிரயாசப்படும் போது, நீங்க கிரியையில காட்டும் போதுதான் இது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு என்ன பண்ணோம்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் கணக்குறோமா? அது எத்தனை பேர் நீங்க ஜெபத்துல ஆழமா போறீங்க? எத்தனை பேர் வேத வாசிப்புல தியானத்துல ஆழமா போறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் கொடுக்கறதுல இனிமேலாவது உண்மையா இருக்க போறீங்க? கைத்துக்கோங்க. அப்படியே ஜெபம் முழங்கால் படி வைக்கலாம். நன்றி ஆண்டவரே.